முல்லை பெரியாறு அணையில் 152 அடி தண்ணீர் தேங்குவது சாத்தியமில்லை என்றும் அதற்கு அனுமதிக்க வாய்ப்பு என்றும் கம்பம் தொகுதி தாமரை எம்எல்ஏ பேட்டி அளித்திருப்பது தமிழ்நாடு விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தவர்கள் சைவ தொலைக்காட்சியுடன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். மதுரை, நெல்லை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் மேலும் 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கிக் கணக்கில் 64,000 கோடி வந்திருப்பதாகவும் அதை எடுக்க 40 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று கூறி விவசாயியிடம் மோசடி செய்த கும்பலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 40 லட்சம் ரூபாய் கொடுத்தால் சுமார் 1000 கோடி ரூபாய் தருவதாக விவசாயிகளை ஏமாற்றியது எப்படி? ஈரோடு அருகே வங்கிக் கணக்கில் 64,000 கோடி வந்திருப்பதாகவும் அதை எடுக்க 40 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று கூறி விவசாயியிடம் மோசடி செய்த கும்பலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 40 லட்சம் ரூபாய் கொடுத்தால் சுமார் 1000 கோடி ரூபாய் தருவதாக விவசாயிகளை ஏமாற்றியது எப்படி? நிர்வாகிகள் அரசு பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு நிலையத்தில் இடைநிலை அனுமதி வருவதால் அவர்கள் மீது கசதியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வந்துள்ளது. ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள் நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை விறுவிறுப்பாக வருகும் உண்மை செய்திகளை இப்போது பார்க்கலாம்.